Hi friends, Assalamu alaikum. Welcome to my YouTube channel. இன்றைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற ரெசிபி என்னென்னா பன் தோசை. இந்த பன் தோசைக்கு நான் ஒரு துவையல் ஒன்றும் செஞ்சுக்கிறேன். ஸோ இந்த பன் தோசை மிச்சம் டேஸ்டி ஆகிக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். நானும் செஞ்சு சாப்பிட்டேன். சட்டப்படி டேஸ்ட் ஆகிடுச்சு. அதுதான் உங்களுக்கும் காட்டுறேன். வாங்க நாங்கள் இதை செய்வோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு நான் ஒரு கப் ரவை எடுத்துக்கிறேன். ஒரு கப் ஃபைன் ரவை எடுத்துக்கோங்க. இப்போ நான் 3/4 கப் அப்படின்னா இந்த கப் சின்ன கப், பெரிய கப் இல்லை, 3/4 கப் கர்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நான் இதுக்கு 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். 1/2 கப் வாட்டர். இப்போ இதை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இந்த கர்டும் இந்த ரவையும் இதை நல்லா அப்சார்ப் பண்ணிக்கொள்ள காட்டி நல்லா இதை நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இந்த ஃபுட் உங்களுக்கு வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்கும் கொடுக்கலும். ஏன்னு சொன்னால் நல்ல ஸ்பைசியே இல்லாத நல்ல ஒரு ஃபுட் ஒன்று தான் இது. ஸோ நாங்கள் இப்போ இதை மாதிரி நல்லா எல்லாம் அப்சார்ப் ஆக காட்டி நல்லா இதை கலந்து விட்டுக்கொண்டு அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்யணும், பிளெண்ட் ஜாரில் போட்டு இதை நல்லா நாங்கள் கிரைண்ட் பண்ணிக்கொள்ளணும். நல்ல ஒரு பேஸ்ட்டாக வர மாதிரி கிரைண்ட் பண்ணி இப்படி எடுத்துக்கொள்ளணும். இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் இது நல்லா கிரைண்ட் ஆகி வந்துடணும். இப்போ நான் இதுக்கு சால்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இது நான் தாளிப்புக்கும் சால்ட் போடுவேன். ஸோ அதனால் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் விட கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ அடுத்தது நான் இதுக்கு பேக்கிங் சோடா ஒரு 2-3 பிஞ்ச் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நாங்கள் திரும்ப நல்லா இதை மிக்ஸ் பண்ணணும். இந்த பேக்கிங் சோடாவும் இந்த சால்ட்டும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இதை நாங்கள் க்ளோஸ் பண்ணி ஒரு சைடில் வச்சுக்கொள்வோம். இப்போ ஒரு பேனுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதோட இந்த ஆயில் நல்லா கொஞ்சம் ஹீட் ஆகணும். ஆயில் நல்லா கொஞ்சம் ஹீட் ஆகக்குள்ள நான் இதுக்கு கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கொள்கிறேன். கொஞ்சம் போட்டு அதையும் நல்லா கொஞ்சம் இந்த ஆயிலில் கொஞ்சம் வதங்க விட்டுக்கொள்கிறேன். மிச்சம் வதங்க தேவைப்படாது, ஒரு அளவு கொஞ்சமாக வதங்கிடட்டும். இப்போ நான் இதுக்கு மஸ்டர்ட் சீட்ஸ் ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிக்கொள்கிறேன். கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணி அதையும் கொஞ்சம் நல்லா பொரியும் காட்டியும் நல்லா கொஞ்சம் வதக்கிக்கொள்கிறேன். ஸோ அதோடு நான் ஒரு பொடி கறி லீவ்ஸை சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணி அதையும் கொஞ்சம் நல்லா வதங்க விட்டுக்கொள்கிறேன். நான் 1 பிக் ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கிறேன், சாப் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆனியனை நல்லா சாப் பண்ணி தான் எடுக்கணும். அதையும் நான் இதில் ஆட் பண்ணி இப்போ இதை நல்லா கொஞ்சம் நான் வதங்க விட்டுக்கொள்கிறேன். மிச்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிறதுக்கு தேவைப்படாது, ஒரு அளவு நல்லா ஆனியன் வதங்கிச்சுட்டா ஓகே. இப்போ 2 க்ரீன் சில்லிஸ் சாப் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் இதில் ஆட் பண்ணி அதையும் கொஞ்சம் நல்லா வதங்கிக்கொள்கிறேன். இப்போ இதை நல்லா நாங்கள் வதக்கிக்கொள்வோம். நல்ல ஸ்மெல் ஒன்றும் வரும் இது வதக்கக்குள்ள. இப்போ நான் இதுக்கு சால்ட் கொஞ்சமாக, இப்போ நாங்கள் அந்த பெட்டருக்கும் சால்ட் சேர்த்திக்கிறோம் தானே, தோசை பெட்டருக்கும். ஸோ அதனால் இதுக்கு அதே மாதிரி கொஞ்சமாக எல்லாத்துக்குமே சால்ட் ஒரே மாதிரி சேர்த்தோம்னா சால்ட் கூடிரும். ஸோ அதனால் இதுக்கு கொஞ்சமாக, அதுக்கும் கொஞ்சமாக தான். ஸோ இப்போ இது நல்லா வதங்குது. இப்போ இது வதங்கின ஸ்டேஜ் இது போதும். இப்போ நாங்கள் இதை எடுத்துக்கொள்வோம். இப்போ நாங்கள் எங்கள்கிட்ட பேட்டருக்கு வருவோம். இப்போ நாங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறோமே பேட்டர், அதை ஓப்பன் பண்ணி இப்போ நாங்கள் இந்த தாளித்த எல்லாத்தையுமே நாங்கள் அதில் சேர்த்துக்கொள்வோம். இப்போ நாங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்வோம். நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம்.
ஓகே, இப்போ இது இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் நல்லாவே போதும். இப்போ இதுக்கு சால்ட் போதுமான்னு நான் பார்க்குறேன். சால்ட் ஓகே, நல்லா போதுமைக்குது. ஸோ இதை நல்லா இன்னும் கொஞ்சம் நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து நான்ஸ்டிக் கடாய் ஒன்று தான் இதுக்கு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேண்டாம் இதை மாதிரி வேறு குழியாக நல்லா கலண்டு வரக்கூடிய ஒரு கடாய் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. நான் வந்து இதுக்கு நான்ஸ்டிக் கடாய் எடுத்து ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி போட்டு அது நல்லா ஹீட் ஆகினோன்னு இதில் 1 ஸ்பூன் எடுத்து நல்லா இதுக்கு போட்டுக்கொள்கிறேன். இப்படி குழியான ஒரு கடாய் தான் இதுக்கு தேவைப்படும். ஸோ நான் இந்த கடாயை எடுத்துக்கிறேன். இதுக்கு நான் எடுத்து போட்டுக்கொள்கிறேன். இதை வந்து நாங்கள் ஒரு லிட்டால் க்ளோஸ் பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸ் வச்சா நல்லாவே குக் ஆகிடும். அதுக்கப்புறம் நாங்கள் திருப்பி மறு சைடுக்கு போடணும். ஸோ நாங்கள் இப்போ பார்ப்போம், இந்த நல்லா குக் ஆகிக்குது. ஸோ இப்போ இதை நாங்கள் மறு சைடுக்கு போட்டு இன்னொரு 1 or 2 மினிட்ஸ் நாங்கள் இதை லிட்டால் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கொள்வோம். அதுக்கு பிறகு இதை நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா இது 2 சைடும் நல்லாவே குக் ஆகிக்கும். இங்கே பார்ப்போம், பாருங்கள், இந்த 2 சைடும் நல்லாவே குக் ஆகிக்குது. இப்போ இந்த டைமில் நாங்கள் இதை எடுத்துக்கொண்டால் சரி, ஓகே, ரெடி. இப்போ இதே மாதிரி நான் இன்னொன்று செஞ்சுக்கொள்கிறேன். இந்த மீதி பேட்டர் எல்லாத்துக்குமே நான் செஞ்சுக்கொள்ளணும். இதே மாதிரி நான் மறுபடி ஒன்று ஊற்றிக்கொள்கிறேன். அதே மாதிரி லிட்டால் க்ளோஸ் பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸ் வச்சுக்கொள்கிறேன். பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு ஈஸியான ஃபுட்டு. இது வந்து டக்குன்னு செஞ்சிடலாம். அதே மாதிரி இது ஹெல்த்துக்கும் எந்த அப்செட்டும் இல்லை. நான்ஸ்டிக் கடாயில் போடுற சுட்டி ஆயில் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணோம் மேலும் உங்களுக்கு. நான் இதுக்கு ஒரு துவையல் ஒன்று செஞ்சு கொள்ள போகிறேன். ஒரு பிளெண்டர் ஜாருக்கு துருவின தேங்காய், ஸ்க்ரேப்ட் கோகோனட் கொஞ்சம் போட்டுக்கொள்கிறேன். உங்களோட வீட்டில் உள்ள ஆட்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இது என்ன மரத்தில் பிச்ச க்ரீன் சில்லி, அது க்ரீன் சில்லி ரெட் சில்லி ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி சால்ட் தேவையான அளவும் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு 2 டீஸ்பூன் மாதிரியும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஹாஃப் டொமாட்டோ கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணி இப்போ இதுக்கு நான் வந்து ஒரு ½ கப் மட்டுக்கு வாட்டர் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ நாங்கள் இதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கொள்வோம். கிரைண்ட் பண்ணி எடுத்தால் சட்டப்படி துவையல் ஒன்று ரெடி ஆகிடும். இதுக்கு நான் தாளிப்பு ஒன்றும் சேர்க்கலை, இது தாளிக்கிற துவையல் இல்லை. ஸோ இப்போ என் துவையல் ரெடி ஆகிடுச்சு. சட்டப்படி கலராக வந்துக்குது. ஸோ இப்போ நான் என் பன் தோசையும் ரெடி ஆகிடுச்சு. நான் இதை வந்து சர்வ் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் பன் தோசை சட்டப்படியாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், உள்ளுக்கும் நல்லாவே குக் ஆகிக்குது. இது நான் பிச்சு சாப்பிட்டு பார்க்குறேன். நல்லா இருந்துச்சு, உள்ளுக்கும் நல்லாவே குக் ஆகிக்குது. நல்லா கிறிஸ்பியாகவும் மீக்கும். ஸோ நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சின்னு எனக்கு நீங்கள் கட்டாயமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கண்டா கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட பெரிய சப்போர்ட் எனக்கு தாங்க. நீங்கள் எந்த கண்ட்ரிலேருந்து இந்த ரெசிபியை பார்க்குறீங்கன்றது எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோட நான் உங்களையே சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய், ஹேவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்.